அனைவருக்கும் வணக்கம். எம்எஸ்சி மேக்ஸ் ஓடியில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி 10 மார்க் கொஷின் பார்க்கலாம். இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா, செகண்டோட டெரிவேட்டிவ் இருக்குது, கோஎஃபிஷியன்ட் வந்து வேரியபிளாக இருக்குது, அப்போ வேரியபிள் கோஎஃபிஷியன்ட். ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க, இதனோட ஆர்டர் 2, அப்போ 2 சொல்யூஷன் இருக்கணும், ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க ரைட்டா. அப்போ இன்னொரு சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் அவங்க ஆக்சுவலாக கேட்டிருக்கிறது ஃபைண்ட் ஆல் த சொல்யூஷன் ஆஃப் ரைட் ஹேண்ட் சைடில் ஃபங்க்ஷன் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் 0 இருந்துச்சுன்னா ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன், அதர் தென் 0 இருந்தால் நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். அப்போது ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனோட ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டு நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனோட ஆல் சொல்யூஷன் கேட்குறாங்க. அப்போ நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் என்னவா இருக்கும்? இந்த இதனோட ரெண்டு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல், இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணுன்றதை மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, ஸோ ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறோம், அதனோட ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. செகண்ட் சொல்யூஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், அதை நம்ம phi2ன்னு எடுத்துக்கிறோம். phi2 ஈக்குவல் டு u phi1. அப்போ யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது நம்மளோட எய்ம். ஓகே, phi1 கொஷனில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம்னா, phi2 வந்து 1ஓட சொல்யூஷன் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். 1ஓட சொல்யூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? yக்கு பதிலாக phi2வை ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போது y டபுள் டேஷ்க்கு பதிலாக phi2 டபுள் டேஷை ரீப்ளேஸ் பண்ணலான்னு அர்த்தம். அப்போ இதிலிருந்து நம்ம phi2 டபுள் டேஷ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ நமக்கு இங்கிருந்து phi2 ஈக்குவல் டு நமக்கு என்னென்னு தெரியுதுன்னா, that is phi2 equal to u into x square. இப்போ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா? ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ phi2 டேஷ் கிடைக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் u into x square. ஆக்சுவலாக இங்கே யூன்றது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ரெண்டு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இருந்தால் யூவி ரூல் அப்ளை பண்ணுவோம். ஒன்றை வச்சுக்கிட்டு ஒன்றை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. ஓகே, நான் யூவை அப்படியே வச்சுக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x ப்ளஸ், இப்போ நான் எக்ஸ் ஸ்கொயர் ஆசிட்டிஸ் அப்படியே வச்சுக்கிறேன், யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போ யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கிடைக்கிறது u டேஷ் எக்ஸ் ஸ்கொயரை நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். யூவி ரூல் அப்ளை பண்ணிட்டோமா? ரைட்டு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? phi2 டபுள் டேஷ். ஏன் டபுள் டேஷ் கண்டுபிடிக்கணும்? கொடுத்துருக்கிறது செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன். ஒருவேளை தேர்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா phi2 ட்ரிபிள் டேஷ் கண்டுபிடிக்கணுன்றது மைண்டில் வச்சுக்கணும். இங்கே என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கண்டுபிடிக்கிறோம். அப்போது phi2 டபுள் டேஷ் வேணும். இதை நம்ம ஆர்டரில் எழுதிக்கிறதா இருந்தால் 2ux plus x dash, oh sorry, okay, x square into u dash. ஓகே, இப்போ திருப்பி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா? ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கிடைக்கிறது நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் 2ux. 2ன்றது கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கலாம். யூவை வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, அப்போ 2u மட்டும் எழுதுனா போதும். ப்ளஸ் 2வையும் எக்ஸையும் ஆசிட்டிஸ் வச்சுக்கிறேன். அப்போ யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ண u டேஷ். ஓகேவா? அப்போ இங்கே u இன்ட்டு எக்ஸ் இருக்கும்போது யூவி ரூல் அப்ளை பண்ணும்போது இந்த ரெண்டு டேர்ம் வருது. ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் யூ டேஷ் இருக்குது இல்லையா, இங்கே நம்ம என்ன பண்ணணும்? யூவி ரூல் அப்ளை பண்ணணும். ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் ஆசிட்டிஸ் வச்சுக்கிட்டு யூ டேஷை டிஃப்ரென்ஷியேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது? யூ டபுள் டேஷ் கிடைக்குது. ப்ளஸ் யூ டேஷை வச்சுட்டு எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 2x கிடைக்கும். அப்போ 2x இன்ட்டு யூ டேஷ். ஓகே, ஃபஸ்ட்டில் இங்கே இருக்கிறது பாருங்கள், டபுள் டேஷ் டேர்ம் ஃபஸ்ட் எழுதிக்கலாமா? ஒரு ஆர்டரில் எழுதிக்கிட்டு நம்ம மறக்காமல் இருக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு யூ டபுள் டேஷ். அப்புறம் சிங்கிள் டேஷில் பார்த்தீங்கன்னா 2x u டேஷ், இதுவும் 2x u டேஷ், ரெண்டுமே சேம் டேர்ம். 2 + 2னா 4x u டேஷ். அப்புறம் u டேஷ் இல்லாத u இருக்கிற டேர்ம் 2u. அப்போ இதுதான் phi2 டபுள் டேஷ். ஓகே, நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்? phi2 வந்து இஸ் சொல்யூஷன் ஆஃப் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். அகைன் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0 இருக்கிறது. ஓகே, சின்ஸ் இங்கே phi2 கண்டுபிடிச்சிருக்கிறோம், phi2 டபுள் டேஷ். ஏன்னா இங்கே கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் phi1 டேஷ் கிடையாது, phi2 டேஷ் கிடையாது. ஆனாலும் அதை கண்டுபிடிச்சதை நம்ம phi2 டபுள் டேஷ் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, சின்ஸ் phi2 இஸ் a சொல்யூஷன் ஆஃப் 1. ஏன்னா அப்படி அசியூம் பண்ணிக்கிட்டு தான் நம்ம இதை ப்ரொசீட் பண்ணவே ஆரம்பிப்போம். இதுக்கு தியரமும் இருக்குது, அந்த ரிசல்ட்டை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ 1 இம்ப்ளைஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு phi2 டபுள் டேஷ் மைனஸ் 2 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 5 ஈக்குவல் டு 0. ஸோ ரீப்ளேஸ் பண்ணலாமா? இப்போ phi2 டபுள் டேஷ் இங்கே இருக்குது, இதை எக்ஸ் ஸ்கொயரால் மல்டிபிள் பண்ணணும். அப்போ முன்னாடி இருக்கிற ஒவ்வொரு எக்ஸோட எக்ஸ் ஸ்கொயரை மல்டிபிள் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் கோஎஃபிஷியன்ட்டோட எக்ஸ் ஸ்கொயரை மல்டிபிள் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் பவர் 4 கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் பவர் 4 இன்ட்டு யூ டபுள் டேஷ். 4x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் சொல்லும்போது எக்ஸ் கியூப் ஆகிடும் இல்லையா, இப்போ 4x கியூப் இன்ட்டு யூ டேஷ் ப்ளஸ் 2, இதோட எக்ஸை மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயரை மல்டிபிள் பண்ணால் 2x ஸ்கொயர் இன்ட்டு யூ. ஃபஸ்ட் டேர்ம் எழுதிட்டோம். -2 5. ஸோ 5ன்றது
5ன்றது ஆக்சுவலி இங்கே 5 2 5 2ன்றது என்னது u x ஸ்கொயர். இதோட x ஸ்கொயரை நம்ம மல்டிபிள் பண்ணணும். சாரி -2 மல்டிபிள் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? -2 u இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா, அதை மாற்றி எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு யூ எழுதுகிறேன் ஈக்குவல் டு 0. சிம்பிளாக என்ன பண்ணியிருக்கோம்? இந்த இடத்துல 5 2 டபுள் டேஷ்க்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். 5 2 டேஷ்க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஓகே, இப்போ பாருங்கள் 2x ஸ்கொயர் u -2x ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிறது x பவர் 4 u டபுள் டேஷ். ஆக்சுவலாக இந்த ரிடக்ஷன் ஆஃப் ஆர்டர் நம்ம பண்ணுறோம். ஒரு சொல்யூஷன் தெரியுது அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்ணி ஆர்டரை ரெடியூஸ் பண்ண போகிறோம். அப்போ கொடுத்துருக்கிறது செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷனை நம்ம ரெடியூஸ் பண்ணி ஃபஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷனை கொண்டு வர போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள் x பவர் 4 x கியூப்னு இருக்கு இல்லையா, அப்போது இந்த இடத்துல வந்து எக்ஸ் கியூபை நம்ம காமனாக வெளியே எடுத்துடலாம், இல்லை டிவைடட் பை எக்ஸ் கியூப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நமக்கு கிடைக்கிறது எக்ஸ் யூ டபுள் டேஷ் ப்ளஸ் 4 u டேஷ் ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள் u இல்லை, u டேஷ் இருக்குது, u டபுள் டேஷ் இருக்குது. திஸ் சிம்ப்ளைஸ் இப்போ இந்த u டேஷுக்கு பதிலாக v சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ u டேஷ் ஈக்குவல் டு vனா u டபுள் டேஷ் ஈக்குவல் டு v டேஷ். அப்போ x இன்ட்டு v டேஷ் ப்ளஸ் 4 இன்ட்டு v ஈக்குவல் டு 0 வேர் v ஈக்குவல் டு u டேஷ். ஓகே, இதை நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கிறேன். ஏன் 3ன்னு வச்சுக்கிறேன்னா ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்தோம் இல்லையா, அப்போ நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனை 2ன்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டபுள் டேஷ் -2y ஈக்குவல் டு 2x - 1. இதுதான் ஈக்குவேஷன் 2. ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் 1, நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் 2. ஓகே, இப்போ நம்ம இந்த ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் 1 தான் நம்ம ரெடியூஸ் பண்ணி செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷனை ஃபஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷனை ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் வந்து நம்ம சால்வ் பண்ணுறது ஈஸி இல்லையா, வேரியபிள் செப்பரேஷன் மெத்தட் பிரகாரம் வேரியபிளை செப்பரேட் பண்ணிட்டு இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு அந்த வியோட வேல்யூ தெரிஞ்சிடும். வி தெரியுது அப்படின்னா விலேருந்து இன்டெகிரேட் பண்ணால் யூ கிடைக்கும். யூவை எடுத்து 5 2ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு செகண்ட் சொல்யூஷன் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ அதை தான் நம்ம ப்ரொசீட் பண்ணுறோம். இப்போ வேரியபிள் செப்பரேட் பண்ணலாமா? எக்ஸ் இன்ட்டு வி டேஷ் ப்ளஸ் 4v ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா -4v. திஸ் இஸ் ஈக்குவல் டு வி டேஷும் வியும் லெஃப்டில் வச்சுக்கலாம். வி டேஷ் பை வி ஈக்குவல் டு -4/x பை இது வந்து v, சாரி, by integrating ரெண்டு பக்கமும் இன்டெகிரேட் பண்ண போகிறோம். என்ன வேரியபிள் இருக்கோ அதை பொறுத்து நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம். ஆக்சுவலி இன்டெகிரல் நமக்கு என்ன இருக்குன்னா, இப்போ கோஷன்ட் ஃபார்ம், அது நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் இருக்குது அப்படின்னா, டினாமினேட்டரில் ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இருக்குது, அதனோட டெரிவேட்டிவ் நியூமரேட்டரில் இருக்குது. இப்போ எக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணுறோன்னா log of the denominator. ஓகே, இப்போ v இருக்குது, வியோட டெரிவேட்டிவ் v டேஷ். அப்போ இதை இன்டெகிரேட் பண்ணால் கிடைக்கிறது log v. -4ன்றது கான்ஸ்டன்ட், அப்போ 1/x இருக்குது. எக்ஸ் டினாமினேட்டரில் இருக்குது, எக்ஸோட டெரிவேட்டிவ் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 நியூமரேட்டரில் இருக்குது. அப்போ இதை இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் log v, -4ன்றது கான்ஸ்டன்ட், அப்போ இதை நம்ம log xன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, லாக்ரதமிக்கு முன்னாடி கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட்லேருந்து பவர் ரூல் அப்ளை பண்ணலாம். ஸோ விச் இம்ப்ளைஸ் log v equal to log of x power -4. ரெண்டுமே லாகரிதமிக் ஃபங்க்ஷன்றதால லாக் அந்த ஃபங்க்ஷன் கேன்சல் ஆகிட்டு v equal to x power -4. ஸோ வியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆக்சுவலாக வின்றது என்னென்னு பாருங்கள், v is nothing but u dash. நமக்கு u வேணும். v equal to u dash, அப்போ u என்ன கிடைக்கும்? By integrating we can get u. Okay, since u dash equal to v, so v is nothing but நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், x power -4. That is u dash equal to x power -4. Integrating ஒரு டேஷ் ஒரு டெரிவேட்டிவ் இருக்கிறது இன்டெகிரேட் பண்ணால் அந்த டெரிவேட்டிவ் கேன்சல் ஆகிட்டு அந்த வேரியபிள் கிடைக்கும். இப்போ u dash நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது நமக்கு என்னென்னா u. ஓகே, x power -4 நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போது ஃபார்முலா என்ன, இன்டெக்ரல் x power n dx. இன்டெகிரேட் பண்ணும்போது பவர் வில் இன்க்ரீஸ் பை 1. x power n இன்டெகிரேட் பண்ணும்போது x power n plus 1 by n plus 1. அப்போ இங்கே இருக்கிறது x power -4. -4 plus 1 -3 வரும் இல்லையா, அப்போது x power -3 by -3. அப்போ யூவோட ஆன்சர் என்ன அப்படின்னா -x power -3 divided by 3. யூவை கண்டுபிடிச்சிட்டோம். யூவை கண்டுபிடிச்சிட்டப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த செகண்ட் சொல்யூஷன் 5 2 இருக்கு இல்லையா, ஏன்னா 5 2 தான் நம்ம சொல்யூஷன் ஆஃப் 1ன்னு எடுத்திருக்கோம், அந்த ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனோட செகண்ட் சொல்யூஷன். இப்போ 5 2 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ தேர்ஃபோர் 5 2 equal to u into x square. ஸோ யூக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணால் -x cube by 3 into x power -3 into x square.
ப்ராடக்ட் பண்ணும்போது பவர்ஸ் ஆட் பண்ணிக்கணும். -3 + 2 அப்படின்னா -1. ஸோ -x பவர் -1/3. இப்போ 5/2 ஈக்குவல் டு -1/3 இன்ட்டு எக்ஸ். இப்போ இது வேரியபிள்ன்றது எக்ஸ் இல்லையா, டினாமினேட்டர் இருக்குது. விட்டுட்டிங்கன்னா ரிமைனிங் எது கான்ஸ்டன்ட்? -1/3ன்றது கான்ஸ்டன்ட். நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ரிசல்ட்டு, சின்ஸ் எனி கான்ஸ்டன்ட் டைம் சொல்யூஷன், constant time a solution is also a solution, is also a solution. ஸோ அதனால் இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட்டை எலிமினேட் பண்ணிட்டு ரிமைனிங்கை நம்ம 5/2 எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ தேர்ஃபோர் 5/2 of x equal to 1/x. அப்போ given equation, given homogeneous equation 1 இருக்கு இல்லையா, செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன்ஸில் 2 சொல்யூஷன் இருக்கும். ஒரு சொல்யூஷன் 5/1 of x கொடுத்துருக்காங்க, செகண்ட் சொல்யூஷன் 5/2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ தேர்ஃபோர் two solutions இல்லை independent solutions, two independent solutions of 1 நமக்கு என்ன கிடைக்கும்? 5/1 of x equal to இது கொடுத்துருக்காங்க 5/2 of x, நாம கண்டுபிடிச்சது 1/x. ஓகே, அப்போ ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிட்டோம். இப்போ நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனில் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் வருது, சேம் தான் இல்லை, லெஃப்ட் ஹேண்ட் சைடு சேம். அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா என்ன மட்டும் கண்டுபிடிச்சா போதும்? பர்டிகுலர் இன்டெக்ரல் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகே, அப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறது முன்னாடி இந்த ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா, இந்த ஹையர் டிகிரியோட கோஎஃபிஷியன்ட் 1 வர மாதிரி நம்ம ரீரைட் பண்ணி எழுதிக்கணும் பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி. ஓகே, ஸோ முதல்ல ஈக்குவேஷன் 2 எழுதுகிறேன். அதுதான் நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். என்ன இருக்குது? x² × y டபுள் டேஷ் -2y ஈக்குவல் டு 2x - 1. ஓகே, இப்போ நம்ம இது என்ன பண்ணுறோம்? ஹையர் டெரிவேட்டிவோட கோஎஃபிஷியன்ட் 1ன்னு வரணும். 1ன்னு வரதுக்கு நம்ம எதால் டிவைட் பண்ணிக்கணும்? இந்த x² டிவைட் பண்ண போகிறோம். அப்போ டிவைட் பை x² பண்ணும்போது இது y டபுள் டேஷ் மைனஸ் 2y டிவைடட் பை x² வருமா? 2y டிவைடட் பை x² ஈக்குவல் டு 2x - 1 டிவைடட் பை x². இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது இல்லையா, இதை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாமா? 2x/x², அப்போ 2/x வருமா? -1/x². ஓகே, ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா சைபின்றதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? பர்டிகுலர் சொல்யூஷன் ஆஃப் த ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். லெட் psi p equal to u1 phi1 plus u2 phi2 be the particular solution of non-homogeneous equation. Be the particular solution of non-homogeneous equation. Either non-homogeneous equation நம்ம ஏற்கனவே நேம் பண்ணிருக்கோம் equation 2 okay, non-homogeneous equation 2 okay. இப்போ இதுல நமக்கு என்ன வேணும்னு பாருங்க. சாரி, இது u1 இது u2. phi1 phi2 நம்ம ஏற்கனவே ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்ல கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ u1ஐயும் u2வையும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். அப்போ u1 u2 கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட் என்ன அப்படின்னா where u1 dash and u2 dash satisfies the second order equation இதெல்லாம் ரெண்டு ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா முதல்ல இருக்கிறது இந்த லெஃப்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு இல்லையா, இந்த u1 u2 பதிலாக u1 dash எடுத்துக்கணும். அப்போ u1 dash phi1 plus u2 dash phi2 equal to 0 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷனில் phi1 பதிலாக phi1 dash phi2 பதிலாக phi2 dash வரணும். அப்போ u1 dash phi1 dash plus u2 dash phi2 dash equal to என்ன வரணும் அப்படின்னா அந்த ரைட் ஹேண்ட் சைடில் அந்த நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனில் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது. அதாவது அந்த ரைட் ஹேண்ட் சைடுனா இந்த நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் ரீரைட் பண்ணியிருப்போம் பாருங்கள். ஹையர் டிகிரி டேர்மை ஒன்றா கொண்டு வந்து வச்சுட்ட பிறகு இருக்குது இந்த ரைட் ஹேண்ட் சைடு தான் நமக்கு b of x. அதை தான் இங்கே நம்ம எழுதணும். அப்போ 2/x minus 1/x². இந்த ஹையர் டிகிரி டேர்ம் நீங்கள் 1 ஆக்காமல் இந்த 2x - 1 நீங்கள் b of xன்னு எடுத்தீங்கன்னா ஆன்சர் தப்பாக தான் வரும்.
ஓகே, ஏன் இங்கே 2 ஈக்குவேஷன் தான் நமக்கு வந்திருக்கு அப்படின்னா இந்த செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன். ஒருவேளை இதுவே தேர்ட் ஆர்டர் ஈக்குவேஷனாக இருந்துச்சுன்னா u1 டேஷ் u2 டேஷ் u3 டேஷ்ன்றது 3 இருக்கும். நமக்கு 3 இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் கிடைச்சிருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ல நம்ம என்ன எழுதிருப்போம், u1 டேஷ் 5 1 ப்ளஸ் u2 டேஷ் 5 2 ப்ளஸ் u3 டேஷ் 5 2 ஈக்குவல் டு 0. செகண்ட் என்ன வந்திருக்கும், u1 டேஷ் 5 1 டேஷ் ப்ளஸ் u2 டேஷ் 5 2 டேஷ் ப்ளஸ் u3 டேஷ் 5 3 டேஷ் ஈக்குவல் டு 0 தான் வந்திருக்கும். அந்த செகண்ட் டெரிவேட்டிவ் வரும்போது மட்டும்தான் நமக்கு என்ன வந்திருக்கும், அந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்திருக்கும். அப்போ செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன்லாம் 5 1 டேஷ் 5 2 டேஷ் வர அந்த ஈக்குவேஷனில் தான் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த ஃபங்க்ஷன் b ஆஃப் x வரும். அதுவே தேர்ட் ஆர்டர் ஈக்குவேஷனாக இருந்தால் 5 1 டபுள் டேஷ் 5 2 டபுள் டேஷ்னு இருக்கிற அந்த ஈக்குவேஷனில் தான் நமக்கு என்ன வரும், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க அந்த b ஆஃப் x வரும். ரிமைனிங் எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன தான் இருக்கும், 0வாக இருக்கும். ஓகே, அப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், u1 டேஷையும் u2 டேஷையும் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அப்போ 5 1ன்றது என்னது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம், x ஸ்கொயர். 5 2ன்றது 1/x எழுதலாமா? ஸோ u1 டேஷ் இன்ட்டு 5 1ன்றது வந்து x ஸ்கொயர் ப்ளஸ் u2 டேஷ் இன்ட்டு 5 2ன்றது வந்து 1/x. 1/x என்ன எழுதுறேன், x பவர் மைனஸ் 1 எழுதுறேன் ஈக்குவல் டு 0. அடுத்த ஈக்குவேஷன் நமக்கு என்ன வரும், u1 டேஷ் இதுதான் 5 1 இல்லையே, இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x ப்ளஸ் u2 டேஷ் இன்ட்டு x பவர் மைனஸ் 1. டிஃபரன்ஷியல் ஃபார்முலா உங்களுக்கு என்ன, d by dx ஆஃப் x பவர் என்னன்னா n இன்ட்டு x பவர் n மைனஸ் 1. இன்டகிரேட் பண்ணும்போது பவர் வில் இன்க்ரீஸ், டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பவரை ப்ராடக்டில் முன்னாடி நம்ம எழுதணும். ஓகே, அப்போ இங்கே -1 வந்து இங்கே வருமா, -1 -2. ஸோ -x பவர் -2 ஈக்குவல் டு நமக்கு என்ன வரணும், அந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற b ஆஃப் x எப்போ நம்ம எழுதணும், ஹையர் டிகிரி டேர்மோட கோஎஃபிஷியன்ட் 1ன்னு எழுதிட்ட பிறகு இருக்கிற ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ 2/x minus 1/x இது எப்படி எழுதுறேன்னா 2 into x பவர் -1 minus x பவர் -2ன்னு எழுதுறேன். ஈஸியாக இருக்கும் கால்குலேஷனுக்கு. ஸோ 2 into x பவர் -1 minus x பவர் -2. ஓகே, இப்போ நமக்கு ராங்ஷன் ஆஃப் 5 1 5 2 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ராங்ஷன் ஆஃப் 5 1 5 2 ஆஃப் x செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன்னால நமக்கு 2/2 டிட்டர்மினன்ட் தான் வரும். இங்கே 5 1 இங்கே 5 2 இங்கே 5 1 டேஷ் இது 5 2 டேஷ். ஸோ 5 1 நம்ம என்ன கொஷனில் கொடுத்துருக்கிறது, x ஸ்கொயர். 5 2 வந்து நாம் கண்டுபிடிச்சிருக்கோம் 1/xன்றது x பவர் -1. இதனோட டிஃப்ரென்ஷியேஷன் ஆல்ரெடி இங்கே போட்டிருக்கோம், அதே தான். x ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ண 2x, x பவர் -1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது x பவர் -2. இதை எவாலுவேட் பண்ணி நம்ம ராங்ஷன் நம்ம கண்டுபிடிக்கிறோம். 2/2 டிட்டர்மினன்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ -x ஸ்கொயர் இன்ட்டு x பவர் -2. இது மெயின் டயகனல், இது ஆஃப் டயகனல். ஆஃப் டயகனல் மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் சைன் வரணும். மெயின் டயகனலில் இங்கே என்ன சைன் இருக்கோ ஆஸ் இட் இஸ் அப்படியே போடுறோம். ஆஃப் டயகனல் மட்டும் வர்றதுக்கு ஆப்போசிட் சைன். இது ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கிறதால மைனஸ் சைன் போடணும். இப்போ 2x இன்ட்டு x பவர் -1. ப்ராடக்ட்ல இருந்தால் பவர்ஸ் ஆட் பண்ணிக்கணும் இல்லையா. x பவர் 2 இன்ட்டு x பவர் -2னா x பவர் 0, எனிதிங் பவர் 0 இஸ் 1. இல்லைனா x ஸ்கொயர் இன்ட்டு 1/x² கேன்சல் ஆகிட்டு 1 வரை இங்கே மைனஸ் சைன் இருக்குது. அப்போ -1 -2 which is nothing but -3 which is not equal to 0. அப்போ தான் நமக்கு இருக்கிற அந்த 5 1 5 2ன்றது வந்து ரெண்டு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன்றது ராங்ஷன் கண்டுபிடிச்ச பிறகு தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஸோ அப்போ ராங்ஷன் ஆஃப் 5 1 5 2 ஈக்குவல் நமக்கு என்ன வந்திருக்கு, -3. ஓகே, இப்போ இந்த u1 டேஷ் நம்ம கண்டுபிடிக்கணும். u1 டேஷ் கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்ணோம், ராங் ஷேனில் இந்த ஃபஸ்ட்டு காலம் இருக்குது இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு காலத்துக்கு பதிலாக இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த வேல்யூஸை நம்ம ஃபஸ்ட்டு காலமாக ரீப்ளேஸ் பண்ணணும். அது u2 டேஷ் பண்ணும்போது இந்த செகண்ட் காலத்துக்கு பதிலாக இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே, நான் ஃபார்முலா எழுதுகிறேன். u1 டேஷ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, இந்த ராங் ஷேனில் ஃபஸ்ட்டு காலத்துக்கு பதிலாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது. அப்போ 0 b ஆஃப் எக்ஸு, மீது இருக்கிற இந்த ராங் ஷேனில் இங்கே என்ன இருக்குது, இங்கே 5 2 இருக்கும், 5 2 டேஷ் இருக்கும், டிவைடட் பை ராங் ஷேன். இதுதான் u1 டேஷ்க்கு ஃபார்முலா. அதுவே u2 டேஷ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, ராங் ஷேன் ஃபஸ்ட்டு காலம், ராங் ஷேனில் இருக்கிற ஃபஸ்ட்டு காலம் ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு காலன்றது 5 1 5 1 டேஷும், இந்த செகண்ட் காலத்துக்கு பதிலாக ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எழுதணும். அப்போ அது இங்கே 0வும் b ஆஃப் எக்ஸ் எழுதுகிறோம். அகெயின் நான் மறுபடியும் சொல்கிறேன், இங்கே b ஆஃப் எக்ஸ்ன்றது வந்து நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனில் ஹையர் டிகிரி டேர்மோட கோஎஃபிஷியன்ட் 1ன்னு மாற்றிட்ட பிறகு வர ரைட் ஹேண்ட் சைட் ஃபங்க்ஷன். ஓகே, ராங் ஷேன். ராங் ஷேன் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ u1 டேஷ் போடலாமா. ஓகே, இங்கே b ஆஃப் எக்ஸ்ன்றது நமக்கு என்னது, 2 into x power -1 minus x power -2. அப்போ இங்கே 0 2 into x power -1
minus x power minus 2. ஓகே, இந்த ராங்ஷன் நம்ம இங்கே போட்டிருக்கோம், இதுலேருந்து நம்ம அழகாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலா உங்களுக்கு புரியுறதுக்காக நீங்கள் இது எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு காலத்துக்கு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு செகண்ட் காலம் ஆஸ் இட் இஸ் அப்படி இருக்கும். x power minus 1 into minus x power minus 2 divided by ராங்ஷன் வந்து minus 3. எவாலுவேட் பண்ணலாமா? ஸோ மெயின் டயகனல் மைனஸ் மல்டிபிள் பண்ணும்போது 0 into anything is 0. இப்போது ஆஃப் டயகனல் மல்டிபிள் பண்ணது மைனஸ் இன்ட்டுன்னு வரணும். ஸோ மைனஸ் ஆஃப் இங்கே ரெண்டு டேர்ம் இருக்குது, மல்டிபிள் பண்ணும்போது 2 into x power minus 1 into x power minus 1. இப்போ 2 into x power minus 1 into x power minus 1 minus x power minus 2 into x power minus 1 divided by minus 3. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுமா? 3 மட்டும் வரும் டினாமினேட்டரில், அதை நான் 1/3 எழுதுகிறேன். 1/3 into x power minus 1 into x power minus 1 பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட்டில் இருக்கும்போது -1 -1 னா -2. அப்போ 2 into x power minus 2 மைனஸ் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், -2 -1. அப்போ பவர் ஆட் பண்ணும்போது x power minus 3. ஓகே, இது u1 டேஷ். ஆக்சுவலாக நமக்கு u1 டேஷ் வந்து நமக்கு என்ன வேணும், u1 வேணும். அப்போ தான் நம்ம அந்த பர்டிகுலர் சொல்யூஷனில் ரீப்ளேஸ் பண்ண முடியும். அப்போது ஒரு டேஷ்னா டெரிவேட்டிவ்லேருந்து நம்ம எப்போ u1 கிடைக்குன்னா பை இன்டகிரேட்டிங். ஓகே, by integrating. So left hand side இருக்குது u1 dash, u1 dash integrate பண்ண நமக்கு கிடைக்கிறது u1. 1/3ன்றது constant as it is வச்சுக்கலாம். 2வும் constant ப்ராடக்டில் இருக்குது. x power minus 2 நம்ம integrate பண்ணும்போது power will increase by 1. -2 plus 1 -1 இல்லையா? அப்போ x power minus 1 divided by -1 minus x power minus 3 integrate பண்ணும்போது -3 plus 1 னா -2. அப்போ x power minus 2 divided by -2. ஓகே, ஸோ அப்போ என்ன வருதுன்னு பாருங்க இங்கே நமக்கு. this is equal to ப்ளஸ் பை மைனஸ்னா மைனஸ், இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 1/3 into -2 into x power minus 1, இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் x power minus 2/2. இப்போ என்னது 1/3 கூட நீங்கள் உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ u1 equal to -2/3 into x power minus 1 plus இந்த கோஎஃபிஷியன்ட் மல்டிபிள் பண்ணும்போது 1/6 வரும் இல்லையா? இப்போ 1/6 into x power minus 2. u1 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதே போல் அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், u2 கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம u2 டேஷ் கண்டுபிடிக்கணும். அப்போ u2 டேஷ் நம்ம என்ன பண்ணணும், இந்த ராங் ஷேனில் ஃபஸ்ட்டு காலம் ஆசிட்டிஸ் வச்சுட்டு செகண்ட் காலத்துக்கு பதிலாக இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த வேல்யூஸை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். பண்ணலாமா? அப்போது u2 டேஷ் ஃபார்முலா ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன், நீங்கள் ஃபார்முலா எழுதணும்னு அவசியம் இல்லை. ஒரிஜினல் ராங் ஷேனில் ஃபஸ்ட்டு காலம் ஆசிட்டிஸ் இருக்கட்டும். ஸோ x² 2x, செகண்ட் காலத்துக்கு பதிலாக இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் இருக்கிற இந்த ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ. அப்போ இங்கே 0, 2 into x power minus 1 minus x power minus 2 divided by ராங்ஷன் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் -3. இப்போ எவாலுவேட் பண்ணலாமா? மெயின் டயகனல் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ x² into 2x power minus 1 minus x power minus 2 minus இது 0 into anything is 0 divided by -3. ஓகே, ஸோ மொத்தமாக இந்த ஹோல் திங் -1/3 முன்னாடி வச்சுக்கிறேன். இதை மல்டிபிள் பண்ணும்போது 2 into x² into x power minus 1 னா 2 plus 2 minus 1 னா +1. அப்போ வெறும் x மட்டும் எழுதுனா போதும். மைனஸ் x² into x power minus 2 னா 1 கிடைக்கும். ஓகே, ஸோ இது u2 dash. பை இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட் நமக்கு என்ன கிடைக்கும், u2 கிடைக்கும். பை இன்டகிரேட்டிங் u2 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ப்ராடக்டில் இருந்தால் இன்டகிரேட் பண்ணும்போது ஆஸ் இட் இஸ் நம்ம அப்படியே வச்சுப்போம். இப்போ 2x இன்டகிரேட் பண்ணுறோம், அகைன் 2 ப்ராடக்ட்டில் இருக்க வச்சுக்கலாம். x இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸோட பவர் 1, இன்டகிரேட் பண்ணால் 1 + 1 2 ஆகிடும். x² டிவைடட் பை 2 மைனஸ் 1ன்றது கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் வெறும் கான்ஸ்டன்ட் மட்டும் இன்டகிரேட் பண்ணால் கான்ஸ்டன்ட் இன்ட்டு வேரியபிள். அங்கே வேரியபிள் வந்து எக்ஸ், ரைட் சைடில் எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ u2 ஈக்குவல் டு இந்த 2 கேன்சல் பண்ணிடலாமா, மைனஸ் x² by 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் x by 3. ஓகே, ஸோ அப்போ ஏற்கனவே நம்ம ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்லேருந்து 5(1) கொடுத்துருந்தாங்க. அது 5(1) of x வந்து x² கொடுத்துருந்தாங்க. 5(2) of x நாம் கண்டுபிடிச்சோம், x power -1. அதே போல் u1 நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், -2/3 into x power -1 plus 1/6 into x power -2. u2ன்றது இதோ இங்கே இருக்குது, எழுதிக்கிறேன் அதையும்.
minus x square by 3 plus x by 3. இப்போ psi p of x அதாவது particular solution of the non-homogeneous equation. என்ன ஃபார்முலா u1 plus u2 இல்லையா? நம்ம ஏற்கனவே ஃபார்முலா எழுதிட்டோம். பட் இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் மறுபடியும் எழுதுகிறேன். பண்ணலாமா? ஸோ இதுதான் u1 into phi1 minus 2 by 3 x power minus 1 plus 1 by 6 x power minus 2 into x square plus u2 minus x square by 3 plus x by 3 into x power minus 1. உங்களுக்கு புரியுதுக்கு நான் எலாபரேட்டாக நிறைய ஸ்டெப் போட்டிருப்பேன். உங்களுக்கு புரியுதுன்னா நீங்கள் ஸ்டெப்ஸு ஸ்கிப் பண்ணிக்கலாம். கால்குலேஷன் கரெக்டாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ மல்டிபிள் பண்ணலாம். மைனஸ் 2 by 3 இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ராடக்ட்டில் இருக்க பவர்ஸ் ஆட் பண்ணுறோம். மைனஸ் 1 ப்ளஸ் 2னா ப்ளஸ் 1 எக்ஸ் பவர் 1னா சிம்பிளாக எக்ஸ் மட்டும் எழுதுனா போதும். ப்ளஸ் 1 by 6 இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னா 1னா 1 by 6 மட்டும் எழுதுனா போதும். இந்த ரெண்டு டேர்முக்கு மட்டும் தான் எக்ஸ் ஸ்கொயர் மல்டிபிள் பண்ணணும். இந்த ரெண்டு டேர்முக்கு எக்ஸ் பவர் மைனஸ் 1 மல்டிபிள் பண்ணணும். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் 1 எக்ஸ் தான் வரும். ஸோ எக்ஸ் பை 3 இங்கே ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் 1னா 1 ஸோ 1 by 3. ஓகேவா? ரைட். இப்போ பாருங்கள் ரெண்டு எக்ஸ் டேர்ம் இருக்குது, ரெண்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. எக்ஸ் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஸோ இப்போ மைனஸ் எக்ஸை வெளியே எடுக்கிறேன். மைனஸ் எக்ஸை வெளியே எடுத்தால் இங்கே இருக்கிறது 2 by 3 இங்கே இருக்கிறது 1 by 3. ஸோ அப்போ 2 by 3 ப்ளஸ் 1 by 3 ப்ளஸ் கான்ஸ்டன்டில் 6 எல்சிஎம்மாக எடுக்கிறேன் அப்படின்னா இங்கே 1 இங்கே ப்ளஸ் இருக்குது. 6 டிவைடட் பை 3னா 2 2 இன்ட்டு 1 2. ஓகே 2 ப்ளஸ் 1னா 3 3 by 3னா 1. அப்போ 1 இன்ட்டு எக்ஸ்னால் இங்கே மைனஸ் சைன் இருக்குது மைனஸ் எக்ஸ். இது ப்ளஸ் 3 by 6 3 by 6னா 1 by 2ன்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1 by 2 மைனஸ் எக்ஸ். அப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? psi pன்றது வந்து 1 by 2 minus x. Therefore, the solution of 2 ன்றது non-homogeneous equation. ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம்? psi of x சொல்லுவோம். psi of x நமக்கு என்ன வரும்? c1 into phi1 of x plus c2 into phi2 of x plus psi p of x. So psi of x equal to c1 into phi1 வந்து x square plus c2 into phi2 of x வந்து x power minus 1. Particular solution வந்து plus 1 by 2 minus x. This is the solution of non-homogeneous equation. அப்போ homogeneous equation ஓட சொல்யூஷன்னா இது இல்லாமல் இது மட்டும் வர்றது, அதை நம்ம phi of x நம்ம சொல்லுவோம். ரைட்? அவ்வளோதான். இது ஒரு 10 மார்க் கொஷின். இன்னொரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.